வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டி ஒன்லைனர் டாபிக்ஸ் தான். ஸோ இதில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 6th லெசனான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு தான். ஸோ தேசிய பாதுகாப்புக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்திய குடியரசுத் தலைவர் தான் நாட்டோடைய தலைவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவியை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. பாதுகாப்பு தலைவரும் அவர் தான். ஸோ இந்திய பாதுகாப்பு படைகளோட தலைமை தளபதியாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்போ அந்த பாதுகாப்பு படையில் என்னென்ன பிரிவுகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்மி ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் எல்லாமே, இந்திய ஆயுதப்படை எல்லாமே வருவாங்க. அடுத்து துணை இராணுவ படை பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. மத்திய ஆயுத காவல் படை CAPF அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே இந்திய பாதுகாப்பு படையோட பிரிவுகளில் வருவாங்க. அந்த படைகளோட தலைமை தளபதியாக யார் இருப்பாங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. சரி, இந்த இந்திய ஆயுதப்படை அப்படிங்கிறதுக்குள்ள யார் யார் வருவாங்க? இராணுவ படை இருப்பாங்க, கடற்படை இருப்பாங்க, விமானப்படை இருப்பாங்க, கடலோர காவல் படை, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்திய ஆயுதப்படை. ஓகேவா? ஸோ இது யாரு கீழே செயல்படுவாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே, அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே தான் இந்திய ஆயுதப்படை செயல்படுவாங்க. அடுத்தது துணை இராணுவ படை. இதில் யார் வருவாங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் அண்ட் சிறப்பு எல்லைப்புறப்படை, இவங்க 2 பேரும் துணை இராணுவ படை கீழே வருவாங்க. அந்த மத்திய ஆயுத காவல் படைன்னு சொல்கிறோம்ல, இதில் தான் BSF, CRPF, ITBP, CISF, SSB இவங்க எல்லாருமே வருவாங்க. அண்ட் இந்த மத்திய ஆயுத காவல் படை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படும். இதில் CAPF என்ற படைப்பிரிவுகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையோட இணைஞ்சு வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட வேலை பார்ப்பாங்க. அடுத்து இராணுவப்படை. இந்த இராணுவப்படை எதில் வந்துச்சுன்னு பார்த்தோம், ஆயுதப்படையில் வந்துச்சுன்னு ஆர்மி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நில அடிப்படையிலான ஒரு பிரிவு. ஓகேவா? ஸோ உலகிலேயே மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவுனா இந்த இராணுவ படை தான். ஸோ இதில் ஜென்ரல் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதி இருப்பார். அவர் தான் இந்த ஆர்மியை வழிநடத்துவார். அடுத்து இந்திய இராணுவத்தில் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முறையை கொண்டது. ஸோ இந்திய இராணுவத்தோட அமைப்பு முறைக்கு பேர் ரெஜிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையும் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இந்திய இராணுவம். அடுத்து கடற்படை. இந்திய கடற்படை நாட்டின் பிற ஆயுதப்படைகளோடு இணைந்து இந்தியாவோட நிலப்பகுதி, மக்கள், கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுக்கிறது அல்லனா தோற்கடிக்கும் பணியில் ஈடுபடுறது. இதுதான் இந்திய கடற்படையோட வேலை. இங்கே இருக்கக்கூடிய கடற்படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல் என்று அழைக்கப்படுவார். இவருக்கும் 4 நட்சத்திர அந்தஸ்து, 4 ஸ்டார் ரேட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய அட்மிரல் தான் இந்திய கடற்படையோட கடற்படை தளபதியாக இருப்பார். இங்கே 3 கடற்படை பிரிவுகள் இருக்கு. இந்த கடற்படைக்குள்ளேயே 3 கடற்படை பிரிவுகளை கொண்டது. அடுத்து விமானப்படை. ஸோ விமானப்படை அப்படிங்கிறது ஆயுதப்படைகளோட வான்வெளி படை. இதில் ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்கேயும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதி தான் இந்த விமானப்படையை வழிநடத்துவார். இதை மேலும் 7 படைப்பிரிவுகளாக பிரிப்பாங்க. அடுத்து நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்தில் 1978 கடலோர காவல்படை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடலோர காவல்படை சட்டம் நிறுவப்பட்டது 1978. அதாவது இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையாக நம்ம கடலோர காவல்படையை நிறுவியிருக்காங்க 1978. இந்த இயர் ரொம்ப முக்கியம். அடுத்து அசாம் ரைஃபிள்ஸ்னு ஒன்று பார்த்தோம், அந்த துணை இராணுவ படைன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த அசாம் பகுதியில் 1835 பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டதான் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிற படை. இது கச்சார் லெவி எனப்பட்ட அடிப்படை இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள், அதாவது மக்கள் குழு சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு பேர் கச்சார் லெவி. கச்சார் லெவி என்பது மக்கள் படை, மக்கள் குழு. அவங்க இராணுவ பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க. இதில் 46 படைப்பிரிவுகள் இருக்கான் இந்த அசாம் ரைஃபிள்ஸில். இது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து சிறப்பு எல்லைப்புறப்படை, அதாவது SFFன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து 1962ல் இந்த சிறப்பு எல்லைப்புறப்படை வந்து உருவாக்கப்பட்டது. ஐபி, அதாவது புலனாய்வு பணியகத்தோட பார்வையில் இவங்க வேலை பார்ப்பாங்க. அடுத்து மத்திய ஆயுத காவல் படை, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இவங்க வந்து மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரை செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா மார்ச் 2011. இந்த 2011 இருந்து இது உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுகிறது. அடுத்து மத்திய ரிசர்வ் காவல் படை, CRPFன்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இது வந்து அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த, தேசிய ஒருமைப்பாட்டை காக்க, சமூக நல்லிணக்கம் வளர்ச்சியை மேம்படுத்த, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறப்பு பிரிவு. இது வந்து விரைவு அதிரடி படை அப்படின்னு சொல்றாங்க, ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்து இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை, ITBP அப்படிங்கிறது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். இந்திய சீன எல்லை பகுதியில் லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லை பகுதியை காக்கக்கூடியது இந்த ஃபோர்ஸோட வேலை. அடுத்து எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதாவது இவங்க வந்து இந்தியா வந்து எந்தெந்த நிலப்பகுதியோட எல்லை பகுதியில் எல்லாம் வச்சிருக்கோம், அங்கே எல்லாருமே இருக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதா இவங்களோட வேலை. அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, CISFன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது 1969ல் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின்படி இந்த CISF உருவாக்கியிருக்காங்க. அரசாங்க கட்டிடங்களை பாதுகாப்பது, மெட்ரோ, டெல்லி மெட்ரோ விமான நிலையத்தை பாதுகாக்கிறது, இது எல்லாமே CISF வீரர்களுடைய வேலை. அடுத்து சிறப்பு சேவை பணியகம், சாஸ்திர சீமா பால் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது SSBன்னு சொல்றாங்க, ஸ்பெஷல் சர்வீஸ் புரே அல்லது சாஸ்திர சீமா பால். இவங்க வந்து இந்தியா, நேபாளம் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லை பகுதிகளை பாதுகாப்பாங்க. ஃபைனலாக ஊர்காவல் படைன்னு சொல்கிறோம், ஹோம் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து ஒரு தன்னார்வ படை, காவல்துறைக்கு துணையாக வேலை பார்ப்பாங்க. 18லேருந்து 50 வயசுடைய குடிமக்கள் வந்து இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஊர்காவல் படையில். இவங்களோட வேலையோட பதவிக்காலம் 3லிருந்து 5 ஆண்டுகள். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பாதுகாப்பு சார்ந்த கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த டாப்பிக்கில் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வரும். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.